மதுரை யாதவா கல்லூரியில் நடைபெறும் பிரபல MNC நிறுவனங்களின் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம். ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சலுகைகளுடன் கூடிய வேலைவாய்ப்பு வரும் சனிக்கிழமை காலை 10 மணி தொடங்கி 3 மணி வரை. TC, மார்க் ஷீட், ஆதார் கார்டு, போட்டோஸ், பேங்க் பாஸ்புக்கின் ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் அவசியம். கால் 7094684157. ஒன்று, இவர் பொய்யர், பணம் வசூலித்து நாம் தமிழர் தம்பி தங்கைகளை ஏமாற்றுகிறார். அடுத்தது வந்து பெண் விஷயத்தில் வந்து இவர் வந்து வீக்கானவர் என்பதை போல ப்ரொஜெக்ஷன் பண்றார். விஜயலட்சுமின்றது ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு நபராக தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ள சில சிக்கல்கள் பிரிஞ்சிருன்னு வச்சுங்களேன். கோர்ட்டே சொல்லுது அவங்களே வாபஸ் வாங்கினா கூட இதை காவல்துறையே வாண்டடா விசாரிக்க. நீதிமன்றத்திற்கு ஏன் அவ்வளவு எனக்கு வந்து அக்கறை என்பது நீதிமன்றமும் சீமானுக்கு எதாவது செயல்படுது. திராவிட இயக்கங்களும் கட்சிகளுக்கும் ஈவே ராமசாமி என்கிற ஒரு பெரிய பிம்பத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து நகர்த்துறாங்க. குறிப்பாக அவர்கள் எதற்காக வந்து பெரியாருடைய பிம்பத்தை தூக்குறாங்கன்னா, அவர்களுக்கு உண்மையிலேயே ஈவே ராமசாமி அவர்களுடைய கொள்கைகள் இருந்தால் இந்த 95 விழுக்காடு நாங்கள் வந்து இந்துக்கள்னு சொல்ல மாட்டாங்க. 90 விழுக்காடு இந்துக்கள் உள்ள திமுக சொல்லாது. இந்த சேகரபாபு காவி வெட்டி கட்டிட்டு அலைய மாட்டார், கருப்பு உடைய அணிந்துட்டு அலைஞ்சிருப்பார் என்று பகுத்தறிவு சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் தமிழ்நாட்டில். ஆக திமுக வந்து அது இல்லை, வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர்கள் வந்து பெரியாரை எதிர்க்க பயன்படுத்துறாங்க. இந்துக்கள் வாக்குகள் வேண்டும் போது பெரியாரை தள்ளி வச்சுட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகள் வரும்போது பெரியார் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஒரு எங்கிருந்து இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த பிரச்சனையை தூண்டுனதே வந்து சுபவீர பாண்டியன் தான். இவர் ஒரு மேடையில் பேசுறார், பாரதியாரையும் ஈவே ராமசாமி கம்பேர் பண்றார். எப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லக்கூடிய பாரதியை பார்ப்பான்னு ஒதுக்குறீங்க. புரிஞ்சுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டுலாம் பொய்யின்றீங்களா? புகைப்படம் வச்சிருக்கிறதுனாலயோ, நீங்க சொல்ல கொடி இருக்கிறதுனாலயோ, அந்த கட்சி செய்யக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் செய்யக்கூடியது எல்லாமே சரிங்கிற என்ன நீங்க தவறுன்னு சொல்லுங்க. நான் சொல்லல, அவங்க கட்சியில இருந்து வெளியே வந்து சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவரோட கேட்க பின் முரணா பேசுறான்னு சொல்லி பாவேந்தன் பேசியிருந்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில். இவங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல இவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை பற்றி தெளிவுடையவர்களா? அந்த கேள்விக்கு முதல் தெளிவு இல்லாம தான் 15 வருஷமா அவர் இருந்திருக்காங்கன்னு இப்ப தெரியுது. இதனால வெளியில வாய் திறக்கல, வாய் திறந்த பிறகு தானே தெரியுது. எல்லாமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்றதை மட்டும் கேட்டிருந்தாரு இன்னைக்கு வந்து எதிர்கட்சிங்கன்றாங்க. புரிஞ்சுங்களா? நான் சொல்றதை கேட்டிருந்தா என்ன ஆளுங்கட்சின்றாங்க. சரி, என்னையும் அந்த ரகசியம் கேட்டால் கூட்டணி போன்றாங்க. சீமான் என்று தனித்து நின்று இவ்வளவு வலிமையாக இதில் பேசுபொருளாக ஆகியிருப்பதற்கு காரணமே திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸோட கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறதுனால தான். அப்போ இவர்கள் எல்லாமே ஒரு கூட்டணிக்குள்ள அழுத்துறாங்க. இப்போ ஒரு டீம் இருக்குன்னா, என் டீம்ல வந்து எனக்கு யாரு நீங்க ஒரு வேலை கொடுக்குறீங்க, இந்த வேலையை செய்யுங்கன்னு, எனக்கான டீம், எனக்கான கேமராமேன், எனக்கான கையில கூட வந்து அசிஸ்டன்ட், எனக்கான லைட்மேன், எனக்கான ஆடியோ இன்ஜினியர் தான் இருக்கணும். நேர் எதிராக ஒருத்தர் போயிட்டு இருக்க வச்சு என்ன ஷூட் பண்ண முடியும்? அப்ப அவருக்கு வந்து யார் தேவையோ, யார் வேணுமோ எல்லா முடிவையும் சீமானவர்கள் தான் எடுக்கணும்னா கட்சியில எதிர்க்கு பொதுக்குழு செயற்குழு எதுக்கு இருக்கிறாங்க? நான் எந்த கட்சியில ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயலலிதாவை மீறி வந்து நீங்க சாதாரண தொண்டன் போய் சொல்லியிருக்க முடியுமா? கலைஞர் கருணாநிதியை மீறி வந்து யாராவது சொல்லியிருக்க முடியும்? மு க ஸ்டாலின் சொல்ல முடியுமாங்க இன்னைக்கு? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் விஸ்வநாத் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சீமான் சம்பந்தப்பட்ட வழக்கு வேற போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஆஜராகணும், வலசரவாதத்தில் ஆஜராகணும். ஆனால் என்னோட கட்சி பணிகள் வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறதால என்னால் முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். எதற்கு திடீர்னு இந்த வழக்கை இப்போ பேசுகிற சமயத்தில் ஏன் பேசணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா, பெரியாரை பற்றி பேசினாரு, கடந்த காலத்தில் ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணாரு, அதுக்கு திமுக பழி வாங்குற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆனால் அது திமுக தரப்பு மறுக்கிறாங்க. கூடுதலாக கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய நிர்வாகிகள். நான் அந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க, என்ன இதுன்னு. இப்போ நீங்கள் இந்த வழக்கு மட்டுமே இல்லைங்க, நாம் தமிழர் கட்சிக்கு குறிப்பாக சீமானுக்கு எதிரான திராவிட இயக்கங்கள் கட்சிகள், சரிங்களா, அரசு மறுத்தாலும் கூட அவருக்கு எதிராக தொடர்ந்து வந்து அவதூறுகளை பரப்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய 24 மணி நேரம் ஒரு யூடியூப் சேனலையும் எக்ஸ் வலைதளத்திலும் அமர்ந்து கொண்டு தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் திமுக ஆதரவாளர்களாகத்தான் இருக்காங்க. நீங்கள் எக்ஸ் தளத்திலையும் சரி, யூடியூப்லையும் சரி, அவர்கள் திராவிட ஆதரவாளர்களாக, திராவிட இயக்கங்கள் கட்சிகளுக்கு ஆதரவாளர் இருக்காங்க. 14 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்துட்டு. விஜயலட்சுமி என்கிற வழக்கு, அந்த பெண்மணி ஏற்கனவே புகார் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு மீண்டும் அவரே வந்து நான் புகாரை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 முறை நடந்திருக்கு. இதற்கிடையில் இவருக்கு திருமணமும் ஆயிடுச்சு. சரிங்களா? திருமணம் ஆகி இவருக்கு ஒரு குழந்தையும் வந்து விட்டது. ரொம்ப நம்ம தமிழ் சமூகத்தில் யோசிக்க வேண்டிய ஒன்று. காதலிப்பதோ அல்லது திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப இயல்பான ஒன்று. மனம் ஒப்பவில்லையால் பிரிந்து போவது உண்டு. நீங்க மன முறிவு கூட இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் போய் வாங்கிக் கொள்ளலாம். இப்படி ஒரு நிலைமை தான் இருக்கு. இதுல அந்த அம்மா சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு ஒரு திருமணம் ஆயிருது.
சரிங்களா. திருமணம் ஆனதற்கு பிறகு அவர் அதை பற்றி எங்கேயும் வெளியில் பேசல. அவரே வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அவருடைய உரைகளை அவர் அந்த சீமானை பற்றி பேசக்கூடியதெல்லாம் அதிகமாக யார் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா திராவிட இயக்க கட்சியை சேர்ந்தவங்க தான் பண்ணுறாங்க. அதிமுக காரங்க பண்ணுறதுல பாஜக காரங்க கூட பண்ணுறது. இது முழுக்க முழுக்க திமுக ஆதரவு அமைப்புகள் அவங்க தான் வந்து அதிகமாக இதை வந்து கொண்டு போகிறாங்க. அதேபோல் தொடர்ந்து வந்து ஆமைக்கறி வந்து அவர் சாப்பிடவே இல்லை, பொய் பேசினார். அதே போல் ஒரு தலைவரை பார்க்கவே இல்லை, பொய் பேசினார், ஃபோட்டோஷாப் பண்ணாங்க. அங்கே வந்து தலைவருடைய பெயரை பயன்படுத்தி இவர் பணம் சம்பாதித்து இவர் வந்து பண்ணுறார். இது போன்ற இது நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு எதெல்லாம் சொன்னால் பலவீனமாகுமோ என்கிற அந்த அடிப்படை தான். முதல்ல வந்து இவர் பேசுவது தமிழ் தேசியமே அல்ல அப்படிங்கிறது சொல்றது. அடுத்து இவர் தலைவரை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது. சந்திச்சாலும் கொஞ்ச நேரம் தான் சந்திச்சாருன்னு சொல்றது. சந்தித்து விட்டு இங்கே வந்து திரள் நிதி வாங்குறாருன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் விஜயலட்சுமி கொண்டு வர வேண்டியது. அடுத்து வீரலட்சுமி ஒரு பெண்மணி கூட்டு வந்தாங்க. நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு எதிராக நிறுத்தப்படக்கூடிய இது எல்லாமே ஒன்று இவர் பொய்யர், பணம் வசூலித்து நாம் தமிழர் தம்பி தங்கைகளை ஏமாற்றுகிறார். அடுத்தது வந்து பெண் விஷயத்தில் வந்து இவர் வந்து வீக்கானவர் என்பதை போல ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. இதற்கு என்ன அடிப்படை காரணமா நான் பார்க்குறேன்னா, இன்று பெண்களை 50 விழுக்காடு நிறுத்தக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. நீங்கள் பெண் பொறுப்பாளர்கள் தான் அங்கே அதிகம், ஆண்களை விட பொறுப்புகள் இருக்கக்கூடிய பெண் பொறுப்பாளர் தான் அதிகம். ஸோ அப்போ வந்து பெண்களுக்கு எதிராக வந்து சீமானை வந்து பெண்களை பற்றி தவறானவர் என்று சித்தரிச்சா அந்த பெண்களை வந்து விலக வைக்க முடியும். திருநெல்வேலி வந்து ஏமாத்துறாருன்னா ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவை அவரிடமிருந்து ஒரு முகம் அவர் தனிமைப்படுத்துவதற்கு தெரியாத நபரை கூட்டு வந்து ஒரு பஞ்சாயத்து பண்றாங்கன்னா அப்ப நம்ம இந்த வாதம் சரியா இருக்கும். விஜயலட்சுமின்றது ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு நபராக தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ள சில சிக்கல்கள் பிரிஞ்சிருங்க வச்சுங்களேன். கோர்ட்டே சொல்லுது அவங்களே வாபஸ் வாங்கினா கூட இதை காவல்துறையே வாண்டடா விசாரிக்க. நீதிமன்றத்திற்கு ஏன் அவ்வளவு எனக்கு வந்து அக்கறை என்பது நீதிமன்றமும் சீமானுக்கு எதாவது செயல்படுது. அப்படி சொல்ல வியப்பா இருக்கின்ற நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் புகாரையே வாபஸ் பெற்று திரும்ப பெற்றுக் கொண்டாலும் கூட அவர் வந்து வழக்கை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றது மிக வியப்பா இருக்கு. நான் எப்படி பாசிட்டிவா நான் பார்க்கிறேன். நீதிமன்றத்தை நான் குறைவா சொல்லல. என்ன நீதிமன்றம் பத்தி நினைச்சிருக்கலாம், 15 ஆண்டு காலமா இது நடந்துகிட்டே இருக்கு, என்னதான் விசாரிச்சு சொல்லுங்க, நடந்திருக்கு விசாரிச்சு சொல்லுங்க என்று அதுல வந்து சீமான் குற்றமற்றவர்கள் கூட நீதிமன்றம் சொல்லலாம். சோ சீமானுக்கு ஒரு கிளீன் சிட் கிடைப்பதற்கு வாய்ப்பா இருக்கிறது நான் பார்க்கிறேன். நீதிமன்றத்தை தவறா பார்க்கல, வியப்பா இருக்குன்னு சொன்னேன். நீதிமன்றம் இப்படி சொல்வது வியப்பா இருந்ததுன்னா நேர்மறையா பார்க்க போனா இப்படி ஒன்று இருக்கு. நாளைக்கு விசாரிச்சுட்டு இது வந்து இல்ல இந்த அம்மா வேணும்னே தொடர்ச்சியா பண்றாங்க. நீதிமன்றம் ஒரு முறை சீமானுக்கு கிளீன் சிட் கொடுத்துருச்சுன்னா இந்த பிரச்சனை அவருக்கு முடிஞ்சிடும் கூட நீதிமன்றம் நினைக்கலாம். நான்கள் இப்படி பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கலாம். ஒன்று இல்லை, ஒருவேளை தவறு செய்திருந்தால் அது வந்து அதை நிரூபிக்க வேண்டிய, நான் தவறற்றவன் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு சீமானுக்கு இருக்கிறது. மேல்முறையீட்டுக்கு போலாம். அவர் இதோட இப்போ இந்த 4 வாரத்துக்கு வாய்தாலாம் கேட்கிறாருல, இதெல்லாம் இதை வந்து நம்ம போன நெகட்டிவான நியூஸ் வருதுங்கிறதுனால தவிர்க்கிறாரா? அப்படி இல்லைங்க. எங்க இது ஏற்கனவே அவரை கூப்பிட்டு அழைச்சி விசாரிச்சாங்க. இதே வலசரவாக்கம் காவல்துறை ஏற்கனவே அவரை கூப்பிட்டு வந்து பேசினாங்களே, கேட்டாங்களே, இல்லை விசாரிச்சாங்க இல்லைங்களா. அப்புறம் நேற்று போய் திரும்ப விஜயலட்சுமி போய் நேற்று விசாரிச்சுட்டு வந்தாங்க. 3 மணி நேரம் விசாரணை. அப்ப இன்னைக்கு வந்து கேட்கறாங்க இவங்க வாய்தா கேட்க உரிமை உண்டு. இது நீங்க தட்டி தவறுலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இதனால் தமிழ்நாட்டுக்கு என்னங்க பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனையா? நீங்க இவர்கள் என்று வந்து சீமான் மீது நான் சொல்லக்கூடிய நிதி அதே போல பெண் இதெல்லாம் வந்து சுமத்தி அதை நிரூபிச்சிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி வந்து கலகலத்தை விடும் அப்படிங்கிறத அந்த பார்வையில் அவங்க பார்க்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். இது தவறான முன்னுதாரணம் சொல்றேன், மிக தவறான முன்னுதாரணம் சொல்றேன். இப்போ திராவிட இயக்க கட்சிகளுடைய அவர்கள் பெண்கள் தொடர்பான அவர்கள் மீது வைக்கப்பட்ட புகார்கள் எல்லாம் கடந்த காலத்தில் எடுத்தோம்னா, கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டோம்னா இன்னைக்கு திமுக காரங்க வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. சரிங்களா? அதெல்லாம் கடந்துட்டு தான் தமிழர்கள் சமகால பிரச்சனை. இப்ப நீங்க சொல்வது போல சீமானை வந்து கட்சியையோ அவரையும் இழிவுபடுத்துற மாதிரி சில வேலையில பண்றாங்கன்றீங்களே, அதே மாதிரி வேலையை தம்பிகளும் பண்றாங்களே சமூகத்தில். இந்த லூலு குரூப்ன்றது ஏதோ வார்த்தையில நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. அந்த லூலு குழுமம் வந்து அது வந்து கட்டற்ற பாலியல் என்பதற்காக அமைக்கப்பட்ட குழு. அது எல்லா பிரச்சனைக்கும் நீங்க அந்த மாதிரியான பேர் சொல்லி சொல்றதுன்றது அடையாளப்படுத்துற பாஜக பி டீம் சொல்ற மாதிரி தான். அது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எங்கிருந்து தொடங்குது? நீங்க வாலண்டியரா போய் இவங்க வந்து பண்ணாங்களா அப்படிங்கிறது. நாம் தமிழர் தம்பி தங்கள் வாலண்டியரா போய் பேசினாங்களா? எப்போ இப்படி வந்து தொடர்ந்து சீமான் மீது அவர்கள் தொடர்ந்து வந்து அவதூறை வைக்கும் பொழுது திருப்பி கவுண்டர் கொடுக்க வேண்டியதாங்க இயல்பு. நம்ம ஒரு திட்டினானா அவன் நம்ம சீமான் தானே பெரியாரை பற்றி ஆரம்பிச்சு சீமான் தானே ஆரம்பிச்சாரு. அதுக்கு பதிலாக இவங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க, மாத்தி பேசுறது அங்கதான் ஆரம்பிக்குது. உள்ள ஈவே ராமசாமி அவர்களை பற்றி சீமான் பேசுனது புதுசு இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லோருமே ஈவே ராமசாமி அவர்கள் என்ன முறையாக உண்மையாக செய்தாரோ அதற்கு அவரை பாராட்டுங்கள், மிகைப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து பல ஆண்டுகளாக ஒண்ணுமே செய்யலன்ற கட்டத்துக்கு வந்துட்டாங்கல்ல. பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்த ஒன்று. சரிங்களா? அதை சீமான் பேசினதுனால இன்னைக்கு வந்து உலக அளவில் போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. சீமான் வந்து உடைச்சதுனால வைகுந்தரையும் வள்ளலாரையும் விட ஈவே ராமசாமி என்ன செய்தார் என்ற கேள்வி கேட்கிறார். அது நியாயமான கேள்வி. சரிங்களா? அந்த கேள்வி வந்து அங்கதான் பெருசா வந்து உடையுது. திராவிட இயக்கங்களும் கட்சிகளுக்கும் ஈவே ராமசாமி என்கிற ஒரு பெரிய பிம்பத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து நகர்த்துறாங்க. குறிப்பாக அவர்கள் எதற்காக வந்து பெரியாருடைய பிம்பத்தை தூக்குறாங்கன்னா, அவர்களுக்கு உண்மையிலேயே ஈவே ராமசாமி அவர்களுடைய கொள்கைகள் இருந்தால் இந்த 95 விழுக்காடு நாங்கள் வந்து இந்துக்கள் சொல்ல மாட்டாங்க. 90 விழுக்காடு இந்துக்கள் உள்ள திமுக சொல்லாது. இந்த சேகரபாபு காவி வெட்டி கட்டிட்டு அலைய மாட்டார், கருப்பு உடை அணிந்துட்டு அலைஞ்சிருப்பார். இன்று பகுத்தறிவு சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் தமிழ்நாட்டில். ஆக திமுக வந்து அது இல்ல, வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர்கள் வந்து பெரியாரை எதிர்க்க பயன்படுத்துறாங்க. இந்துக்கள் வாக்குகள் வேண்டும்
வேணும்போது பெரியாரை தள்ளி வச்சுட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகள் வேணும்போது பெரியாரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதற்காக தான் அவங்க பயன்படுத்துறாங்க, தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. ஆனால் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய அது இல்லை. ஈவே ராமசாமி அவர்களுடைய மிகச்சிறந்த தலைவர்கள், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், புரட்சியாளர்கள் தமிழ்ல இருந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவர்களெல்லாம் நீங்கள் மறைத்து விட்டு இவரை மட்டும் ஏன் முன்னிலைப்படுத்துறீங்க? முன்னிலைப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? இதுதான் இதை ரொம்ப இயல்பா தான் சொன்னார். இப்போ பாரதியாரை பத்தி பேசும்போது அவர் எங்கிருந்து இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த பிரச்சனையை தூண்டுனதே சுபவீர பாண்டியன் தான். இவர் ஒரு மேடையில் பேசுறார், பாரதியாரையும் ஈவே ராமசாமி கம்பேர் பண்றார். எப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லக்கூடிய பாரதியை பார்ப்பான்னு ஒதுக்குறீங்க. இது தமிழ் காட்டுமிராண்டி சனியன் என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களை தமிழருடைய தந்தைன்றீங்க. இது எந்த நியாயம் கேட்கிறார். இதுக்கு தான் உடனே சுபவீர பாண்டிய சைதாப்பேட்டில் ஒரு கூட்டத்தை போட்டு ஈவேராவை அவமதித்து விட்டார் ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு புத்தக காட்சியில் அவர் அந்த பேசினதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தொடங்குறாங்க. பெரியாரை அவங்க அவதூறாக பரப்பி விட்டார். அதாவது இன்று வெளியேறக்கூடியவங்களாம் பாருங்க, நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து வெளியேறக்கூடியவங்களா ஏதாவது ஒருத்தர் சொன்னார், மீன் குழம்பு கொண்டு வந்தாங்க, நான் அதை சீமான் சாப்பிடாம போயிட்டாரு, அதனால கட்சி விட்டு போறேன்னு ஒருத்தர் சொன்னார். அப்ப இப்ப புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, பெரியாரை நிதித்து விட்டார், பாஜகவை நோக்கி சீமான் செல்கிறார், அதனால் நாங்கள் வெளியே வரன்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க இந்த குற்றச்சாட்டுல பொய்ன்றீங்களா? 100% எந்த குற்றச்சாட்டு போயிருந்தீங்க? ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசு என்ன சொன்னார்னா, பிரபாகரன் சக்தியை சிதைக்கிறார் சீமான் சொல்லி சொன்னார். எப்படி சிதைக்கிறான்னு சொல்ல முடியுமா அவரால? நெருக்கம் காட்டுறாரு, பாஜக நெருக்கம் காட்டுற குற்றச்சாட்டுலாம் வச்சார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, சீமானுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் நீங்க மேதகு தலைவருடைய படத்தை எத்தனை இடத்துல பார்த்திருக்கீங்க? நான் இந்த தளத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தியாளர். இன்று நான் கேரளாவில் நீங்க கோயம்புத்தூர் கேரளா ஆணைக்கட்டி தாண்டி போகும்போது அது கடைசி ஒரு கிராமம். நான் வேறொரு வேலைக்காக அந்த கிராமத்தை போயிருந்தேன். நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க நாம் தமிழர் கொடி கட்சி கம்பம் இருக்கிறது. புரிஞ்சுங்களா? கேரளா ஆணைக்கட்டி பகுதிக்குள்ள கேரளா பகுதியில் ஆட்டோவில் நாம் தமிழர் கட்சி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பசங்க அங்கே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி விரிவாக எல்லா இடங்களிலும் மேதகு தலைவரையும் சோழ மன்னர்கள் பிடித்த புலிக்கொடியும் ஏந்தி கொண்டு இந்தியாவில் புகைப்படம் வச்சிருக்கிறதுனாலயோ, நீங்க சொல்ல கொடி இருக்கிறதுனாலயோ அந்த கட்சி செய்யக்கூடிய, அந்த கட்சியினுடைய தலைவர் செய்யக்கூடியது எல்லாமே சரிங்கிற என்ன நீங்க தவறுன்னு சொல்லுங்க. நான் சொல்லல, அவங்க கட்சியில இருந்து வெளியே வந்து சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவரோட கேட்க பின் முரணா பேசுறான்னு சொல்லி பாவேந்தன் பேசியிருந்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில். இவங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல இவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை பற்றிய தெளிவுடையவர்களா? அந்த கேள்விக்கு முதல் தெளிவு இல்லாம தான் 15 வருஷமா அவர் இருந்திருக்காங்கன்னு இப்ப தெரியுது. இத்தனால வெளியில வாய் திறக்கல, வாய் திறந்த பிறகு தானே தெரியுது இது தமிழ் தேசியத்தை பற்றி ஒன்றும் தெரியாத ஒரு கூட்டம் அவருக்கு. நீங்க அப்படி தெளிவில்லை, நீங்க ஒரு பாயிண்ட்க்கு வந்தீங்கன்னா, இப்ப சீமான் ஒரு ஒரு கிட்ட ஒரு 1.5-2 வருஷம் கூட ஆயிருக்காரு. கொள்கை அதாவது என்ன சொன்னாரு, பெரியாரை போன்று ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், கொள்கை நம்ம ஏற்று செயல்படுறதுல பிரச்சனை இல்ல, வழிகாட்டவர் தான் ஒண்ணுமே செய்யலன்னு மறுபடியும் சொன்னாரு. அப்ப தெளிவில்லாம இருக்கிறது யாரு? நல்லா பெரியாரை வழிகாட்டி அப்படின்னு தான் சொன்னார். நல்லா புரிஞ்சுங்க. வழிகாட்டினா என்ன அர்த்தம்னா, ஊர்ல கைகாட்டி இருக்கு தெரியுங்களா? நீங்க இந்த பக்கம் தாம்பரம் போலாம், இந்த பக்கம் அண்ணா நகர் போலாம் இருக்குல்ல, அதுதான் வழிகாட்டி. அது ஒரு பெரிய தன்னுடைய தலைவர் என்ற பொருள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. தன்னுடைய கொள்கை தலைவர் என்ற பொருள் அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம பொத்தாம் பொதுவா கிராமத்துல பேசுற மாதிரி பஞ்சாயத்து பாலட்டாயில் குடிச்சிட்டாங்கிற மாதிரி போகக்கூடாது. என்ன நுட்பமாக கவனிக்கணும். ஏன்னா கருத்தியல் ரீதியானது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பெரியார் இயக்கங்களையோ அவர்களுடைய அறிவியை நம்ம குறைத்து மதிப்பு இல்லைங்க. ஆனால் அவர்கள் இன்று பாத்தீங்கன்னா பதட்டம் அடைகிறார்கள். தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்கிறதா பாக்குற சீமான். சீமான் தெள்ள தெளிவாக சொன்னது, அவர் எந்த இடத்துல அவதூற பேசலங்க. என்ன ராமசாமி பேசினாரோ அதை எடுத்து சொன்னார். அது அவதூறா இருந்தா நீங்க ராமசாமி கிட்ட கேட்கணும். அது ஆபாசமாக இருந்தால் ராமசாமி நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க சீமான் எங்க கேள்வி கேட்கிறீங்க? நான் கேட்கிறேங்க, இது வரைக்கும் எங்க கி வீரமணி ஐயா அவர்கள் வெளிப்படை ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடல. அவர் தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி. இன்னைக்கு ஒட்டுமொத்தமான பெரியார் இயக்கங்களுடைய தந்தை தாய் கழகம் அதுதானே. ஏன் இது வரைக்கும் ஒன்று சீமான் பேசியது பொய், அப்படி இல்லை என்று ஆதாரத்தை கொடுக்கணும். இல்ல சீமான் பேசியது சரிதான், ஆனா ஐயா இப்படி அதுக்காக சொல்லல. இப்ப என்ன சொல்றாங்க, காட்டுமிராண்டிக்கு புதுசு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னையா இருந்துச்சு? அப்பெல்லாம் நாகரிகமா இருந்திருக்க முடியும், காட்டுமிராண்டி தானே இருந்திருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால காட்டுமிராண்டி மொழி அப்படிங்கிறாரு. ஆனா 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக கீழடியில பானை ஓட்டில் தமிழில் எழுதியிருக்கிறான் தமிழன் அப்படின்னு இன்னைக்கு ஆதாரம் வந்துருச்சா? அப்ப ஈவே ராமசாமியுடைய பார்வை தவறுன்னு சொல்றோம், அவருடைய புரிதல் தவறானது. நீங்க சொன்ன வார்த்தையில பயன்படுத்தி சமூக வலைதளங்களையோ இல்ல சீமானோட பேசினா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே போல அவர் பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தையுமே தே அப்படின்னு பேசுறாரு. புரிஞ்சுங்களா? அவர் குறிப்பா சொல்றாரு, இந்த தமிழர்களாகிய உங்களை பார்ப்பான், உங்களை தே மகன் என்று சொல்கிறான், உங்களை அந்த இழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு கன்னடனாகிய நானும் தியாகராஜராகிய தெலுங்கரும் டி.எம். நாயரைய மலையாளியும் தான் வர வேண்டி இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. விடுதலை பத்திரிகையில் இருக்கு. நான் கேட்கிறேன், நீங்கள் ஒரு வர்ணாசிரமத்தை போதிக்கக்கூடிய, சனாதன தர்மத்தை போதிக்கக்கூடிய, இந்த மனுஸ்மிருதி சொல்லக்கூடிய 4 வர்ணங்கள்ல பாத்தீங்கன்னா அவன் சூத்திரன் யார சொல்றான்? எல்லாத்தையும் தான் சொல்றான். இந்த உலகத்தில் 700 கோடி பேர் இன்னைக்கு பாப்புலேஷன் இருக்குதுங்க. இதுல பிராமணர்கள் அல்லாத அனைவரையும் தான் சூத்திரன் சொல்றான். அப்படிதானே கணக்கில் எடுத்துக்கணும். அது ஏன் தமிழர்களை மட்டும் நீ சூத்திரன் சொன்னா, தேமகன் சொன்னா ஏன் சொல்றாரு அவரு? தெலுங்கர்களை சொல்லல, கன்னடரை சொல்லல அவரு. ஆனால் உண்மையிலேயே அதற்கு பொருள் அதல்ல. அம்பேத்கரை விட ஈவே ராமசாமி ஒன்னும் பெரிய அறிவாளி இல்லைங்க, கற்றறிந்தவர் கிடையாதுங்க. அம்பேத்கர் தெள்ளத்திலேயே சொல்றாரு, டேய் அவன் சூத்திரன் சொன்னது பிராமணர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அங்கம்டான்றான். சத்திரியன், வைசியன், சூத்திரன் சொல்றாங்க இல்லைங்களா, பிராமணன்
பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இது பிராமணர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரிவு, பிராமணர்களுக்கு அல்லாதவர்களுக்கு பொருந்தாதுன்றார் அவர். அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க. அப்ப இந்த புரிதல் அப்போ முதல்ல சொல்றேன், முதல்ல ஈவே ராமசாமி அவர்களுடைய இந்த புரிதலும் தவறு. புரிஞ்சுங்களா? சூத்திரன் என்றால் தேமகன் என்று கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதற்கு என்ன பொருள் கொடுத்திருக்கு, யாரையெல்லாம் அந்த நான்கு வர்ணங்களும் பிராமணர்களுக்கு உள்ளானது, அதுல வந்து யார் யாரெல்லாம் சூத்திரன் சொல்லலாம் அவன் வந்து பட்டியலிடுறான். அதுல 3வது 4வது வரியா வரக்கூடியது வேலைக்காரியின் மகன் அப்படின்றாங்க. தாசி என்றால் வேலைக்காரியை தாசின்னு சொல்லுவாங்க. தாசன்னு சொன்னா அடிமைன்னு அர்த்தம். அதனால வேலைக்காரர்கள் அடிமைகளாக தான் இருந்தாங்க. அடிமைகளை விற்பதெல்லாம் இருந்தது இங்க இல்ல, வட இந்தியாவில். அப்ப கண்ணதாசன்னா கண்ணதாசனுக்கு கண்ணனுக்கு அடிமைன்னு அர்த்தம், பாரதிதாசன்னா பாரதிக்கு அடிமைன்னு அர்த்தம். அப்ப அப்படி தாசியோடைய மகன் சொன்னது இவங்க வேசியாக்கி கடைசியில தேமகன் ஆக்கிட்டாங்க. இந்த புரிதல் ஈவே ராமசாமியோட புரிதல் தவறு. இந்த வார்த்தையை சகஜமா பயன்படுத்தின காலகட்டம் கூட இருக்கு. சினிமா படங்கள்ல நம்ம சப்ஜெக்ட் போய் அது இல்ல. என்னன்னா இப்ப இவங்களுக்கு கொள்கை தெளிவில்லைன்னு சொன்னீங்களே, தமிழரசனும் பாவனும் தெளிவில்லாம தான் இருந்திருக்காங்கன்றீங்களா? அப்ப காளியம்மா தெளிவோட இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் நீங்க வந்து ஆணைக்கு அறம் பூனைக்கு புறன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் என்னென்ன இதுல ஃபர்ஸ்ட் இந்த கல்யாண சொந்தத்தை எடுத்துக்கலாம். இந்த கல்யாண சொந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டு போனார் வெளியில, இன்றும் கூட பேசும்போது சொல்றாரு, நான் சீமான் அண்ணாவுடைய தலைமையின் கீழ் இயங்க முடியவில்லை, அதனால வெளியில போயிட்டு இருந்தார். ராஜீவ்காந்தி என்ன சொல்றாரு, அவர் ஒரு காரணத்தை சொல்லிட்டு போனார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, தமிழ் தேசியத்தில் நிலைத்து நிற்போம். நாங்க திரும்பி 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தா திமுக போயிட்டு இவர் ஒட்டிக்கிட்டாரு, அதிமுக போய் ஒட்டிக்கிட்டாரு. அங்க போய் தமிழ் தேசியத்தை வளர்ப்பாங்கன்னு பார்த்தா ராஜீவ்காந்தி அங்க வந்துட்டு இப்ப எப்படி எக்ஸ்தலத்துல வந்து சாதாரணமாக இந்த பெய்டு பதிவர்கள் போடுவதை போல அவர் 24 மணி நேரம் சீமான திட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காரு அவர். புரிஞ்சுங்களா? அப்ப நீங்க எங்க தமிழ் தேசியத்தை வளர்க்குறீங்க? சீமான் தவறுங்க. சீமான் செய்வது தமிழ் தேசியமே இல்லைங்க. அவர் நீங்க சொல்ற மாதிரியே முறை இல்லாம பண்றாரு. நீங்க ஏன் வளர்த்தல? ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரமும் தமிழ் தேசியத்தை வளர்த்ததற்கான என்ன ஆதாரங்கள் சான்றுகள் சொல்லுங்க. வெளியில போனது எதிராகவும் இல்ல தமிழ் தேசியத்துக்கு ஏன் நீங்க என்ன பண்ணாங்க? அவங்க எதிர எங்க செயல்படுறது தாங்க நீங்க கட்சியில இருந்தீங்க. சீமான் அதை செய்யல, அப்புறம் வெளியில போய் செய்யணுமா வேண்டாமா? என்னை போல தனி மனிதர்கள் அங்க கத்தி கிடக்கிறோம்ல. நான் இந்த கட்சியும் கிடையாது. புரிஞ்சுங்களா? நான் ஜெயா டிவிலையும் வந்திருக்கேன், சன் டிவிலையும் பணியாற்றிருக்கிறேன். இந்த கட்சி சார்பு கிடையாது. எந்த கட்சிக்கும் போகுது. நான் அடிப்படையில் பத்திரிகை ஊடகங்கள் நாங்களா கத்துறோம்ல. இப்ப நீங்க தெரியாமல் வெளியில போய் இவ்வளவு நாள் ஆச்சுல்ல. கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் எத்தனை கருத்தரங்கள் நடத்திருக்காங்க. நீங்க எதுவுமே வேண்டாங்க. தமிழ் தேசியத்திற்கான கருத்தரங்கள் எத்தனை நடத்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நீங்களே சொல்லுங்க, பட்டியலிடுங்க. அப்ப அவர்கள் தமிழ் தேசியத்திற்கானவர்கள் அல்ல. புரிஞ்சிருச்சா? இப்போ யாரு போறா? நீங்க வந்து வெற்றி குமரன் அப்படின்னு ஒரு குழு போனாங்க. போயிட்டு நேரா எங்க போய் நின்னாங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சியில நின்னாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தனித்த தமிழ் தேசியத்தை கொண்டதா? இல்லை. அவர்கள் திராவிட ஆட்சியோடு கூட்டாட்சியில் இருக்கக்கூடியவங்க. அவர்களும் தமிழ் தேசியர்கள். தமிழ் தேசியங்கிறது பேருக்கு சொல்றாங்களே, தமிழ் தேசியம் அல்ல. இப்ப எல்லாம் அங்கதான் போய் சேர்றாங்க. அப்போ இவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? இதே போல வந்து ஜெகதீச பாண்டியன் ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்றது பெரியார் எப்படி பேசிட்டார், பெரியார் எப்படி பேசி விட்டார், பெரியார் இல்லாத தமிழ் தேசியம் பண்றாங்க. தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிரானவர் ஈவே ராமசாமிங்க. நீ அவரை வைத்துக் கொண்டு தமிழ் தேசியம் எப்படி கட்டமைக்க முடியும்? தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்க, தெளிவா சொல்லிடுறேன். திராவிட இயக்கங்கள் கட்சிகள் தொடக்கத்திலிருந்து என்ன பண்ணுதுன்னா, யாரு புதுசா வந்தாலும் அவர்கள் தங்களை செரிமானம் பண்ணிப்பாங்க. விழுகி செரிமானம் செய்து கொள்ளும் திராவிடம். புரிஞ்சுங்களா? அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியும் செரிமானம் செய்து கொள்வதற்காக கூட வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஈவே ராமசாமி இருந்தா இல்லாத தமிழ் தேசியமா என்று இவர்கள் இருந்திருக்கிறார்கள். முதல் இதுவே தவறு. இந்த இந்தி மொழி திணிப்பு சம்பந்தமா பேசும்போது தான் எல்லா மாநிலங்கள்லயும் இந்தி மொழி அந்த மாநிலனுடைய பிராந்திய மொழியை விழுங்கி தான் இது உருவாகுதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதே குற்றச்சாட்டு வந்து இப்ப நீங்க இங்கேயும் 100 விழுக்காடுங்க. 100 விழுக்காடு. நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. பிராமணர், சத்திரியன், வைசியன், சூத்திரன் இருந்த இந்த 4 வர்ணங்களை ஒழிப்பதற்கு தானே திராவிடம் பாடுபட்டது. இப்ப பிராமணனை ஒழிச்சிட்டாங்க. அந்த இடத்துல திராவிடம் வந்துட்டு இருக்கு. திராவிடம் சத்திரியன், வைசியன், சூத்திரனா இருக்குது. இப்போ எல்லா இடங்களையும் இப்ப போய் அவங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பிராமணன் என்ன செய்தானோ அதை இந்த திராவிடம் செய்கிறது. ஆரியம் என்ன செய்ததோ அதைத்தான் திராவிடம் செய்கிறது. அப்படிங்கிறதா நடைமுறையில் இருக்கக்கூடியது. இன்னைக்கு ஏன் நீங்க வந்து தமிழ் தேசியத்தை வந்து நீங்க எதுக்கு வந்து கூடாதுன்றீங்க தமிழ்நாட்டில்? நான் கேட்கிற சிம்பிளான தமிழ், இது நான் என்னுடைய மொழி தமிழ் மொழி, இனம் தமிழர் இனம், நாடு என்னுடைய தமிழ்நாடு. இங்க தமிழ் தேசியம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரு? யார் அப்படி சொன்னது? திராவிட அதான சொல்லுங்க. தமிழ் தேசியம் கூட இது பெரியார் இல்லாத தமிழ் தேசியமான்றாங்க. ஈவே ராமசாமி அவர்கள் தமிழர் தலைவர்னு ஒரு புத்தகம் அவரே தான் போட்டுக்கிட்டார். அவர் தமிழர் தலைவரா என்றுமே இருந்தது கிடையாது. நடைமுறையில் பேர் வச்சுக்கிட்டாரு. அவர் தந்தைன்னு அவரே தான் பட்டம் வந்து ஒரு பெண்கள் மாநாட்டில் கொடுக்கப்பட்டது. அவரே வாங்கிட்டார். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு மாநாட்டில் ஒரு தமிழர் தலைவர் பட்டம் கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாரு. அவர் தந்தையின் பட்டம் கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாரு. என்ன சொல்லணும்? இவ்வளவு இந்தி பிரச்சனை போயிட்டு இருக்கியா, இந்த நேரத்தில் எதுக்கு எனக்கு பட்டம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? வாங்கிட்டாரு. இவங்க எல்லாருமே வந்து இந்த பட்டங்களை வாங்கிக் கொள்வதும் பதவிகளை வாங்கிக் கொள்வதும் தமிழுக்காக நாங்கள் தான் பாடுபட்டோம், தமிழர்களுக்காக நாங்கள் தான் பாடுபட்டோம் என்று சொல்வது ஒரு இயல்பாகி போச்சு. அதைத்தான் நாங்கள் வந்து சொல்றோம். இப்போ காளியம்மாள் அதே சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. காளியம்மாள் ஆகட்டும், இப்போ எப்படி வந்து ராஜீவ்காந்தியும் இவங்க போனாங்க இல்லைங்களா, அதே போல ஜெகதீச பாண்டியன் போனார். இப்போ ஜெகதீச பாண்டியன் வெளியில போறவங்கள இப்போ பெரியாரை வந்து அண்ணன் திட்டாரு அப்படின்ட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி புலிக்குழம்பு ஊர்குழம்பு வச்சு திட்டினாங்க. அப்ப நாங்க சொல்றதை கேட்கல அப்படின்னாங்க. எல்லாமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நாங்க சொல்றதை மட்டும் கேட்டிருந்தாரு இன்னைக்கு வந்து எதிர்கட்சிங்கன்றாங்க. புரிஞ்சுங்களா? நான் சொல்றதை கேட்டிருந்தா என்ன ஆளுங்கட்சின்றாங்க. சரி, என்னையும் அந்த ரகசியம் கேட்டா கூட்டணி போன்றாங்க. சீமான் என்று தனித்து நின்று
இன்று இவ்வளவு வலிமையாக இதில் பேசுபொருளாக ஆகியிருப்பதற்கு காரணமே திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸோட கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறனால தான். அப்ப இவர்கள் எல்லாமே ஒரு கூட்டணிக்குள்ள அழுத்துறாங்க. எத்தனை நாளைக்கு இப்படியே போயிட்டு இருக்க முடியும்? நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், கூட்டணிக்கு போங்கன்னு சொல்றது தவறு இல்லை. இவர்கள் யாரோட கூட்டணி போக சொல்றாங்க? அத சீமான் கேட்கிறாங்க, யார் கூட கூட்டணி சொல்றீங்க? யார் கூட போறது? இதே திமுக கூடவா, இதே அதிமுக கூடவா? அப்ப எனக்கு உங்களுக்கான வாக்காளர்கள் யாரு? பொறுமை எனக்கு அவசரமே இல்லைன்றார் அவர். நான் எனக்கு எடுத்துக்கிற முயற்சி, நான் இல்லாவிட்டாலும் எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமையை எடுத்துட்டு போகின்றார். அந்த தெளிவோடு இருக்காரு அவர். நாளைக்கே ஆட்சியை பிடிச்சு போய் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல. ஓட்டு போடாட்டி போனே சொல்றாரு. அப்ப இந்த தெளிவு உங்களுக்கு இல்ல. அப்ப நீங்கள் இங்க வெளியேறக்கூடியவர்கள் ஒன்று பிற கட்சிகளை போல போன உடனே பொறுப்பு கிடைச்சிடணும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடணும், நான் எம்எல்ஏ ஆயிரணும், எம்பி ஆயிரம்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி இல்லை. இந்த தமிழ் தேசிய இந்த புரிதல் வேண்டும். புரிஞ்சல? அப்படி இருக்கிறவங்க தான் இருக்க முடியும். இதுதான் நான் என்னுடைய தமிழ் தேசியத்துடைய அந்த பார்வையில் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்க்கின்ற போது வெளியேறினாலும் நாம் தமிழர் கட்சி எதுவும் பாதிப்பு இல்லை. எந்த பாதிப்பு, எந்த ஒரு சிறு வாய்ப்பு கூட இல்லைங்க. ரெண்டாவது, வெளியேறோட எண்ணிக்கையும் உள்ள வரக்கூடிய எண்ணிக்கையும் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். உள்ள வரக்கூடியவர்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க, சேராமலாம் இல்லை. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே காளியம்மாள் வந்து இப்போ அடுத்த நத்தம் சிவசங்கரன் அவருக்கு இடத்துல உறுதியாயிடுச்சு வெளியில போறேன்னு. ஏன்னா பிசுறுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னாங்க, ஒரு கட்சி தலைமை அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அவர்களை பார்த்து அவர் செய்த ஒரு தவறான செயல்களோடு செஞ்சிருக்காரு. இப்போ காளியம்மாள் என்ன செய்தார், என்ன தவறு செய்தார் நமக்கு தெரியாது. நத்தம் சிவசங்கரன் என்ன தவறு செய்தார் தெரியாது. ராஜீவ்காந்தி என்ன செய்தார் நமக்கு தெரியாது. தலைமைக்கு தான் தெரியும். இப்போ ஒரு டீம் இருக்குன்னா என் டீம்ல வந்து எனக்கு யாரு நீங்க ஒரு வேலை கொடுக்குறீங்க, இந்த வேலையை செய்யுங்கன்னு, எனக்கான டீம், எனக்கான கேமராமேன், எனக்கான கையில வந்து கூட வந்து அசிஸ்டன்ட், எனக்கான லைட்மேன், எனக்கான ஆடியோ இன்ஜினியர் தான் இருக்கணும். நேர் எதிராக ஒருத்தர் போயிட்டு இருக்க வச்சு என்ன ஷூட் பண்ண முடியும்? அப்ப அவருக்கு வந்து யார் தேவையோ, யார் வேணுமோ எல்லா முடிவையும் சீமான் அவர்கள் தான் எடுக்கணும்னா கட்சியில எதிர்க்க பொதுக்குழு செயல்குழு எதுக்கு இருக்கிறாங்க? எந்த கட்சியில ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயலலிதாவை மீறி வந்து நீங்க சாதாரண தொண்டன் போய் சொல்லிருக்க முடியுமா? கலைஞர் கருணாநிதியை மீறி வந்து யாராவது சொல்லிருக்க முடியுமா? ஐயா இந்த முடிவு தப்பா எடுத்துட்டீங்க, நாங்க பொதுக்குழு வந்து நாங்க சொல்ல கேட்குன்னு சொல்ல முடியுமா? முக ஸ்டாலின் என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு உதயநிதிட்டு போய் சொல்லுவீங்களா? அதிக கேள்வி நாம் தமிழ் கட்சி பத்தி கேட்கறீங்க. அதனால அவங்க பண்றாங்க, நாங்களும் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதற்காக அல்ல. காரணம் என்னன்னா இது ஒரு புதிய முன்னுதாரணம் அல்லன்ற அவர்கள் அனைவரும் நீங்கள் திராவிட அவர்கள் கட்சிக்கு அந்த தலைமை என்பது தலைமை லீட் பண்றப்ப நான் எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனலா இருக்கணும். நான் எடுத்து கட்சி தவறா போனா நீ சொல்லு அப்படிங்கறதுனால செல்வி ஜெயலலிதாவோட நிலைப்பாடு, கலைஞர் கருணாநிதி நிலைப்பாடு, முக ஸ்டாலினோட நிலைப்பாடு, அதனால அந்த அடிப்படையில் சொல்றேன். அவங்க செஞ்சாங்க இருக்கா, இவங்க சொல்றது இல்ல. ஏங்க கொள்ளையடிக்க போனா கூட டீம் லீடர் சொல்றது கேட்டாங்க வந்து கொள்ளையடிச்சு வெளியில வர முடியும். இல்ல ரெண்டு பேரும் போய் உன்னை வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாதுன்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்டவங்களை வச்சுக்கலாம். இந்த மாதிரி போறதுனால தான் கட்சியோட பொதுச் செயலாளர் யாரும் தெரியல, தலைவர் யாரும் தெரியல மாதிரி ஒரு நல்லா தொடர்ச்சி வச்சு என்ன சொல்றாங்க. அந்த கட்சி வந்து முதலாக தொடங்கப்பட்ட போது குளத்தூர் மணி இருந்தார், அந்த அறிவிக்கிறாங்க. அப்புறம் இயக்குனர் மணிவண்ணன் இவங்களாம் இருந்துதான் சொல்றாங்க. அப்போ இது போல பிற கட்சிகள் போல பொதுச் செயலாளர் தலைவர் என்கிற பொறுப்பெல்லாம் முக்கியத்துவம் இருக்கக்கூடாது, ஒருங்கிணைப்பாளர் என்று தான் இருக்க வேண்டும் என்று இதை முடிவு செய்ததே மணிவண்ணனும் குளத்தூர் மணியும். புரிஞ்சுங்களா? அதற்கு இவர் பேசுபொருளாக நல்ல ஆண்டு வந்து அறியப்பட்ட முகமாக இருந்ததுனால சீமானை தலைமை ஒருங்கிணைப்பாளராக போடுறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போது தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான். சீமான் தன்னை எங்கேயுமே தலைவராக சொல்லல, மேதகு தலைவரை தான் தலைவராக நிறுத்திருக்காரு. புரிஞ்சுங்களா? இதுதான் போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு பலனை நோக்கி அவங்க இருந்திருக்காங்க. இந்த பலன் கிடைக்காதனால வெளியேறாங்க. வெளியேறும் இப்போ நல்லா புரிஞ்சுங்க, யாரையாவது வெளியேறக்கூடியவர் இதனால் கட்சி வெளியேறிட்டா சிதைந்து விடும் என்றால் சீமான் அவர் வீட்டுக்கு போயிருப்பாரா போயிருக்க மாட்டாரா? நான் இல்லைன்னா நான் மிக முக்கிய பங்காற்றுறேங்க இந்த கட்சியில, இது நான் வந்து இல்ல, அப்ப உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்ப நேரில் போய் பேசியிருக்க மாட்டாரா? போறவங்க போகட்டுன்னு சொல்லும் போது அப்போ வந்து அதற்கு உள்ள நடந்து நமக்கு தெரியாது. தெரியாம நம்ம வெளியில இருந்துட்டு இன்னொரு நிர்வாகத்துக்குள்ள போய் நம்ம தலையிடறதுக்கு எந்த ரைட்ஸ் இல்லைங்க. இந்த செயல்பாடுகள் எல்லாம் தாண்டி சீமான் கட்சி எங்க எடுத்துட்டு போறாங்க முக்கியம். ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரம் போகும்போது என்ன சொன்னாங்க? கட்சியை உடைந்து விட்டது, சிதைந்து விட்டதுனாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வாக்கு வங்கியில் எந்த சிதைவும் ஏற்படல, கட்சியினுடைய இதுல மக்கள்கிட்ட போய் சென்றடைவதில் எந்த இதுல வளர்ச்சி தான் இருக்கு. அதனால 1-2 பேர் போவதெல்லாம் வந்து செயல்படுத்திக் கொண்டு வேண்டாங்கிறது நான் சொல்றேன். ஓகே, சரி சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.